Genesis chapter 2 verses 4. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மைக் கொடுத்து ராஜா. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை. என்ன உண்டாக்கவில்லையா? இன்னும் உண்டாக்கவில்லை. நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தில்லை. ஆமென். மனுஷனும் இருந்து இல்லை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அந்த மரமும் அந்த செடியும் இன்னும் வளராததுக்கு காரணம் தண்ணி இல்லையா, தண்ணி வர வைக்காம இருந்தார். ரெண்டாவது, அத பராமரிக்கிற மனுஷனை இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணலையா, உண்டாக்கவில்லை. வெரி குட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வளர்ச்சியை குறித்து தான் நான் பேச ஆசைப்படுறேன். இந்த growth. ஏன் நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறீங்க, எதுலலாம் இன்னும் ஏன் வளராமல் இருக்கிறீங்கன்னு சீக்ரெட்டை சொல்கிறேன். நீங்களே என்ன பண்ணீங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இந்த பைபிளில் சொல்லுது, நான் ஏன் இதை இன்னும் வளராமல் வைக்கிறேன்னா இன்னும் இருக்குதுன்னா, இதுக்கு இன்னும் தண்ணி ஊற்றலை, இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லையா. ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், அதை வளரத்துக்காக ஒரு மனுஷன் தேவை, அதை வளர்ச்சியாய் கொண்டு வரதுக்காக அதுக்கு பராமரிப்பு தேவை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன். I want to talk about the management of money, your life, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்கள் ஃபிசிக்கல் லைஃப், எல்லாத்துலேயுமே மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எல்லா கம்பெனிலையுமே ஒரு மேனேஜர் இருக்குவாங்க. காரணம், அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? என்ன அவருடைய வேலை? பிரதர் நவி, நீங்கள் மேனேஜர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில்? எல்லாரும் வேலை செய்கிறாங்களா? மேனேஜ் பண்ணுறீங்க. வேறு யாராவது மேனேஜராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்க வேலை செய்கிறாங்களா, செய்ய வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுதான் மேனேஜர். இன்னைக்கு செடி ஏன் வளராத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை மேனேஜ் பண்ணுறவங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் வளர்றதுக்கு ஆண்டவர் காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் அந்த பணத்தை மெயின்டைன் பண்ணுற மேனேஜ் மைண்ட் உங்ககிட்ட இல்லை. புள்ளியை கொடுக்கறதுக்கு கூட ஆண்டவர் ரெடியாக இருக்குவாரு, ஆனால் அந்த புள்ளியை மெயின்டைன் பண்ண முடியாததுக்கு காரணத்தாலே நீ வளராமல் இருக்கிறாய் இன்னும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த செடி வளராததுக்கு காரணம் இன்னும் இதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு யாரும் இல்லை, இதை பராமரிக்க யாரும் இல்லை, இதை பாதுகாக்க யாரும் இல்லை. நான் எப்பவுமே உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற பாருங்களேன், ஆண்டவர் எப்பவுமே பிரின்சிபாலிட்டியை ஃபாலோ பண்றவர், ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றவர். அல்லேலூயா. பாருங்க, ஆதாமை உருவாக்கி அதுக்கப்புறமா ஏவாள உதவி செய்யறதுக்காக அனுப்பினார். பைபிள் சொல்லுது, சின்னதுல உண்மையா இருக்கிறவன் அநேகத்துல என்னவா மாறுவானா, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குவான், அதிகாரியாய் மாற்றுவான். அல்லேலூயா. அப்ப நீ எதுல உண்மையா இருக்க வேண்டும்? சின்னதுல உண்மையா இருங்க. ஒருவேளை சின்ன வீடா பெரிய வீடை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் தர மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வீடை கெலிஜா வச்சுக்கிறீங்க. You can't maintain the small house. ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சனே காலையில் ஏஞ்சி உங்களுக்கு பெருக்க தெரியல, மாப்படிக்க தெரியலன்னா 2 BHK கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? குப்பை தொட்டியாக மாற்றிட்டுக்குவேன். ஒரே ஒரு ஆக்டிவாக கொடுத்தாலே உனக்கு கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்ற தெரில, அதை சர்வீஸ் பண்ண தெரில, நீ மாற்ற நல்லா மேக்கப்போ பேக்கப்போ போடுற, உன் காரு பார்த்தா அந்த கதியில் இருக்குது. உனக்கு 800 காரை கொடுத்தாருன்னா உனக்கு அடுத்ததான நீ லெவலுக்கு நீ போக வேண்டும்னா அந்த 800ல உண்மையாரு மேனேஜ் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் 30,000 ரூபாய் சேலரியை கொடுத்தாருன்னா உனக்கு 30 லட்சம் ரூபாய் நீ ஒரு எழுத்துக்கு போனா அந்த 30,000 ரூபாயில மேனேஜ் பண்ணு குடும்பத்தை. ஒரு அம்மாவோட வீடியோவை பார்த்தேன், எவ்வளோம்மா நீங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாது. அந்த அம்மா சொன்னாங்க, 10,000 ரூபாய் இருந்தால் போதும், என் குடும்பத்தை நான் நடத்திடுவேன். நாங்கள் இன்னைக்கு நீங்களாம் 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கூட உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாதது காரணம் என்ன தெரியுமா? பணம் இல்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணல. இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு பணக்காரனாகிறான். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மைண்டை மேனேஜ் பண்ணி டியூன் பண்ணி பாரு. நீ எந்த இடத்துல இருக்கணும்ட்டு அப்போ தான் உனக்கே தெரியும்.
உனக்கு பின்னாடி யாரோ வேலைக்கு சேர்ந்தவெல்லாம் எங்கேயோ இருந்துக்குவான். காரணம் என்ன தெரியுமா? அவன் யூஸ் பண்ணிக்கினான், அந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கினான். ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கின. ஒருவேளை உன் படிப்பில் கூட கோட்டை விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ மேனேஜ் பண்ணல படிப்பை உனக்கு பாரம் நினச்சேன். ஆனால் வேலை தேடும் போது தான் உனக்கு தெரியுது படிப்போட அருமை என்னன்ட்டு. இன்னைக்கு நீ மாப் ஸ்டிக் எடுக்கணும்னா கூட ஒரு கம்பெனியில் எவ்வளோ எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும் தெரியுங்களா? மினிமம் 10 ஸ்டாண்டர்டுப்பா. ஒரு ஆஃபீஸில் போய் உனக்கு மாப் படிக்கணும்னா யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க படிக்கிறது உங்களுக்கு காலேஜ் கொடுத்தாருன்னா அந்த கடவுள கவர்மெண்ட் காலேஜ்ல கூட இரு. ஆனா அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல உண்மையா நீ மேனேஜ் பண்ணி மேல வந்தீனா உனக்கு கர்த்தர் கண்டிப்பா வெளியே ஒரு சக்சஸ் ஆண்டர் வச்சிருக்கிறார். நீ கவர்மெண்ட் காலேஜை விட்டு எங்க பெரிய பெரிய காலேஜ்ல நீ சேர்த்தாலும் உங்க பிள்ளைங்க என்ன ஆகாது, தேராது. எப்பவுமே சொல்ற பாருங்களேன், இது வளர்றதுக்கு காரணமே ஒருத்தர் பராமரிக்கிற இல்லாதபடியால் தான். நீ ஏன் இன்னும் மேலே வளராமக்கிறதுக்கு காரணம்னா இன்னும் நீ மேனேஜ் பண்ணுற மைண்ட் செட்டே உனக்கு வரல. கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன், நீ பையனாக இருக்கக்கூடாது, ஆம்பளையாக இருக்கணும். மேனேஜ் பண்ணுற டைம் வந்துடுச்சு உனக்கு. பையன்க மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அங்கே சுற்றின்னு இருக்கக்கூடாது. உன் லைஃப்பை பார்த்தியா, ஒய்ஃபை பொண்டாட்டி புள்ள ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆயிடணும். நீ அடாப்ட் பண்ணிக்கணும். மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் நீ தாலி கட்டிக்கணுமா இருந்துச்சு. நீ ஏதோ ஃபிலிமை பார்த்துட்டு தாலியை கட்டிட்ட, இப்போ காலி ஆயிட்ட. இப்போ கூட லேட் ஆகல, இப்போ கூட நீ ரெடி பண்ணலாம். இப்போ கூட ரெடி பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இந்த செடி இருக்குது, ஆனால் இது வளர்றதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் யாரும் என்ன இல்லையா, பராமரிக்கிறது இல்லையா. இன்னைக்கு உங்கள் பாஸுங்களெல்லாம் போய் பாருங்களேன், அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கிரியேட்டிவ் மைண்டுக்கும். நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் எவ்வளோ மாதம் வேலை செய்கிறது தெரியுமாப்பா, எவ்வளோ வருஷம் வேலை செய்கிறது. ஒரு கம்பெனியில் அட்லீஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் தான் நீ வேலை செய்யணும். அந்த 7 இயர்ஸில் நீ அந்த இடத்துல ஒரு மேனேஜர் ஆகிட்டுக்கணும். தென் ஐ வில் டெல் யூ, உனக்கு ஆளுகை செய்கிற கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் தரா. ஏன்னா எல்லா செடியும் வளரணும் தான் கர்த்தருடைய ஆசை. நீ என்றைக்குமே எப்பவுமே சொல்கிற பாருங்களேன், நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலை என்னத்துக்காக ஆண்டவர் கற்றுத்தராரு தெரியுமா? உன்னுடைய பிஸ்னஸ்க்காக அந்த வேலையை கற்றுத்தரார். God is teaching you the work to open a new business for your life, not to be a slave like Egypt. நீ அடிமையா இருக்கிறதுக்காக ஆண்டவர் உனக்கு அந்த தாளந்தை கற்றுக் கொடுக்கல. நீ இஸ்ரவேலாய் மாறதுக்காகத்தான் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன்ட்டா அவ்வளோ காசு இருக்கிறதுக்கு காரணம், ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம், he managed his mind. அவன் டைம் மேனேஜ் பண்ணான், பாடியை மேனேஜ் பண்ணான், சுத்தமாக வச்சுக்கினான் வாழ்க்கையை. நீங்கள் கூடமா நீ டபுள் பிஹெச்கே வேணும்ட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்குற, ஆனால் ஆண்டவர் கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வீடை நீ மேனேஜ் பண்ணல. ஒரு ஏஞ்சி வீடை பெருக்கலாம், சாமானவை காலையில் ஏஞ்சி கழுவலாம். எங்கள் மம்மி அதுலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏந்திரிக்கலாம் குக்கர் சவுண்டு டமா டிமின்னு அப்பயே பட்டு நினைச்சிடணும். எங்க மம்மிக்கு பிடிக்காது. நான் சொல்லிட்டேங்களா, பைபிள் சொல்லுது cleanliness is next to godliness ன்வாங்க. சுத்தம் உங்களுக்கு என்ன போடும்ன்றாரு, சோறு போடும். அப்போ நான் வீடை சுத்தமாக வச்சா மாற்றம் தான் உனக்கு அடுத்த வீடை ஆண்டவர் தரத்துக்கு ஆசைப்படுவார். கொடுத்த வீட்டிலேயே கோட்டை விட்டுட்டீங்கன்னா பெரிய வீட்டை கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சில பேர் துணி காய போடுவாங்க, 3 மாசம் விட்டு எடுக்குவாங்க, அப்புறமா மறந்துட்டேன்வாங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் நைட்டி காஞ்சினுக்கும், 2 வாரம் விட்டு மலையில நெஞ்ச பேருக்கு எடுக்குவாங்க. பைபிள் சொல்லுது, சுறுசுறுப்பு உள்ளவன் கையினா தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா. சுறுசுறுப்பா இருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நான் பார்க்குறேன், எல்லாம் வயசாயிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சுறுசுறுப்பாகுவாங்க. இந்த பெங்களூர்ல எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி ஏறுறாங்கப்பா 30லயே. தாத்தாங்கெல்லாம் அப்படியே நரம்பு கிரும்பு எல்லாம் மெல்லிசா இருக்கும். ஆனாலும் விவசாயம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? சின்ன வீடு என்னவா வைங்கம்மா, சுத்தமா வைங்க, அப்பதான் உனக்கு பெரிய வீடு ஆண்டவர் தருவார். சின்ன ஆக்டிவால உண்மையாயிரு, அப்புறமா காருக்கு போகலாம். ஆக்டிவாவே அந்த காரு யோசிச்சு பாரு. உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன பண்ற, ஒரு ஹைஃபையான ஒரு காரு பிளே கேம் எத்தனை வந்து கொடுக்குற, ஜீப் எத்தனை வந்து தரேன்,
துபாயில் போயிட்டு துபாயிலேருந்து வாங்கி வந்துக்கிறேன். அவனுக்கு கொடுத்து போய் மூஞ்சி கழுவிட்டு வரத்துக்குள்ளே ஒடிச்சுக்கிறான். அதை எப்படிக்கும் உனக்கு துபாய்க்கு போனது காரணம் ஞாபகம் வரும்? கண்டிப்பாக வராது. காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை கையில் அதை கொடுத்ததுக்கு அவன் என்ன பண்ணல, அதை வேல்யூ பண்ணல, அவன் மேனேஜ் பண்ணல. அதனால அடுத்தது அவனுக்கு கட்டு. அதே போல தான் ஆண்டவருக்குள்ள வாழ்க்கையில வளர்ச்சி காரணம் தடையா இருக்குது. யாரும் இல்லை, பேய் கூட இல்லாமா, நம்ம தான். உங்க பிள்ளைங்களை கூட நீங்க பெத்துக்கிறது முக்கியம் இல்லை, அதை மேனேஜ் பண்ற முடிஞ்சுச்சா என்ன பண்ணுங்க, 1 2 3 காந்தியை பொறுத்து. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் 2 லட்சம் 3 லட்சம் தான் கேட்கறாங்க டெலிவரிகளாம். மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தா தான் நீ வளருவ. உனக்கு கூட அந்த மேனேஜ்மெண்ட், அந்த மைண்ட் இருக்கணும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த 10,000 ரூபாய் வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்ற மைண்ட் வரணும் உனக்குள்ள. சேலரி வருது முக்கியம் இல்லை, சேலரி எப்படி செலவு பண்றதுன்னு தான் ரொம்ப முக்கியம். அது முக்கியமா லேடிஸ்கிட்ட இருக்கணும் நீங்களாம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுங்கெல்லாம், ஆம்பளைங்கெல்லாம் அவ்வளோ ஷார்ப் இல்லை. அவங்க வாங்கணுமே இம்மீடியட்டா என்ன பண்ணிடும். ஏதோ கடைக்கு போனா கூட, நான் கூட கடைக்கெல்லாம் போனேன்னா, எனக்கு துணி கடையிலலாம் போனால் ஒரு 4-5 துணி எடுத்து போயிட்டா கம்பல்சரி ஒரு துணி வாங்கிடுவேன். ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு எல்லாம் காட்டிட்டாங்களா, எனக்கு ஒரு மாதிரிக்கும் பாவம், அவ்வளோ வேலை செஞ்சு அவங்க துணி கொடுக்கலன்னு. ஆனால் எங்கள் மம்மியெல்லாம் அப்படி இல்லை, பார்க்குவாங்க ஆவலியா டைரெக்டாக ஓப்பனாக சொல்லிடுவாங்க, வேண்டாப்பா அப்படின்வாங்க. எங்கள் ஒய்ஃபு அதோட மோசம், எல்லாம் பார்த்துடும், என்னக்கோ போய் அப்படின்டும். நான் இல்லை 10 துணி எடுத்து போட்டான், நான் இல்லை எத்தான் ஒன்று வாங்கிக்கோமா, அவனுக்காகவே வாங்கிக்கோ அப்படின்னு. நம்மளாம் அந்த மாதிரி பையன்கள்லாம், ஏன்னா நம்ம ரெஸ்பெக்ட் போயிடுது நம்ம பார்க்க. பொண்ணுங்க நீங்களாம் ரொம்ப ஷார்ப்பாகணும், நீங்களாம் மேனேஜ் பண்ண கற்றுக்காங்க. போனதுமே மேக்கப்பு பேக்கப்புன்னு ஒண்டி வாங்கிக்காத. ஒரு 4 கோல்டு வாங்கி வீட்டில் செல்லு பண்ணிட்டு உன் பிள்ளைங்களுக்கு, உன் வீட்டுக்கு, வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போ, லீஸ்லேருந்து சொந்த வீடுக்கு போ. பிறந்தது ஏலியா இருந்தது, அது உங்க அம்மா அப்பாவுடைய தப்பு. சாவுறது நீ ஏலியா செத்தினா அது உன்னுடைய தப்பு. உங்க அம்மா அப்பா பண்ண தப்ப நீ பண்ணாத. படிக்க வேண்டிய நேரத்தில் படி, கொருங்கும் போது ஊர் சுத்தாத, படிச்சு நல்லா மேலே வர பாரு. நேற்று கூட ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம், அந்த பொண்ணு அமெரிக்காவில் படிச்சு இன்னைக்கு அதே 4-5 கோடி கொடுத்து அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கிக்குது. இன்னைக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா செட்டிலாக வச்சிருக்குதா. ஸோ யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா, அவங்க மைண்டை யூஸ் பண்ண தொட்டு இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க, அவங்க அதிகாரியா இருக்கிறார்கள், ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீ ஒரு வசனத்தை வாசிங்க, அப்புறமா உங்க நான் சொல்றேன். எது ப்ராவர்ப்ஸ் வாசிக்கலாம்பா. 13:22 நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்பா, எடுத்தா வாசி, தமிழ் இங்கிலீஷ். வெளியிலே சிங்கம் வீதியிலே, இல்ல நீதிமொழிகள் 13:22 சிஸ்டர், 13:22. எஸ், தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். இப்போ நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் என்ன பண்ணுவானா, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கும், அவன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவானா, சுதந்திரத்தை வச்சுட்டு போவானா, இன்ஹெரிட்டன்ஸ். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தியெல்லாம் யாருக்கு சேர்த்து வைக்கப்படுமா, நீதிமான். ஆமா, நீங்கெல்லாம் சர்ச்சைக்கே வராத பாவம் பண்றவங்கள்ட்ட நல்லா பணம் இருக்கும், ஆனா அது யாருக்கு ஆண்டவர் தர வச்சிருவார் தெரியுமா, தேவனுடைய பிள்ளைக்கு திருப்ப வச்சிடுவாரு. ஆமென், அல்லேலூயா. நீங்க மேனேஜ் பண்ற கெபாசிட்டி உண்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் 10 கோடி ரூபாய் கொடுன்னு பிரேயர் பண்றது நல்லது. இனி கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த 10,000 ரூபாயில நீங்க மேனேஜ் பண்ண முடியல, 10 கோடி வந்து அவங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்பா என்னை அழகா வைப்பான்ற, என் பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற, பல்ல வெளுக்க மாட்டேங்கிற சரியா, இப்படின்றதுக்குள்ள வெளியே வந்துடுற. பல்லு வெளுங்க, சொல்லுங்க, பிரஷ மாத்தி மாத்தி வெளுங்க. ஒரே பிரஷ்ல என்ன பண்ணாதீங்க, ரெசல்யூஷன் எடுத்துறாதீங்க, அடுத்த வருஷத்துக்கு தான் நான் பிரஷ மாத்துவேன். மேனேஜ் யுவர் டீத் அண்ட் கிளென்லினஸ். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், தண்ணி ஊத்திக்கப்பா, கப்பாக்காத. ஏன்னா நீ ரொம்ப வெளியே போற,
டர்ட் வருது, வண்டி ஓட்டுற, மேனேஜ் பண்ணு உன் பாடியை. உன் பாடியை என்ன பண்ணு, மேனேஜ் பண்ணு. நல்ல பல்லு வெளுக்கு, நல்ல தண்ணி ஊற்றி, நல்ல ஹேர் கட் பண்ணு, மேனேஜ் பண்ணு. நல்ல நெயில்ஸ்க்கெல்லாம் கட் பண்ணி வை. பைபிளில் சொல்லுது அசுத்த அன்கிளீன் ஸ்பிரிட் இருந்து. என்ன ஸ்பிரிட்டு? அன்கிளீன் ஸ்பிரிட்க்கு தமிழ் என்ன? அசுத்தம் என்ன? ஓகே. நெகெல்லாம் என்ன பண்ணுங்க, க்ளீனாக வெட்டிக்கப்பா. பையன்கள்லாம் நெகெல்லாம் நீ விடக்கூடாது. பூண்டு உரிக்கிறதுக்காக நெகை வச்சுக்கிற. மேனேஜ் பண்ணு. விரல்லாம் என்ன இருக்கட்டும், க்ளீனாக இருக்கட்டும். ஏன்னா இல்லை தான் உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஏன்னா சாப்பாடெல்லாம் இல்லை தான் நம்ம சாப்பிட்றோம். கரெக்டாக இல்லைங்களாப்பா பிரதர்ஸ்? அல்லேலூயா. ஸோ மேனேஜ் பண்ணு. உன் பாடியை நீ மேனேஜ் பண்ணினா நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வாழுவ. இருக்கிறது எல்லாத்தையும் அடி அடிச்சினா ஜல்தி போவ. வேற வழியே இல்லை. மேனேஜ் பண்ணு. இன்னைக்கு இந்த வாரம் வந்து உனக்கு என்ன கறி சாப்பாடு சாப்பிட்ற, அடுத்த வாரம் வெஜ்ஜுக்கு ட்ரை பண்ணு. 365 நாளும் மா பா பா மே எல்லாம் அடிச்சு பான் படுத்து இருக்கு. அல்லேலூயா. அதர் ஈட் ஆர் பர்ன். சாப்பிடு நல்லா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணு. நல்லா சாப்பிட்டு பர்ன் பண்றது நல்லது. எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் ஆச்சுன்னா ஆட்டோ பாம் மாதிரி வெஞ்சிடும். ஸோ மேனேஜ் யோர் ஹெல்த், மேனேஜ் யோர் ஃபேமிலி, manage your finance, manage your house. When you look good, the God whom you worship will also look good. நீ நல்லா இருந்தீனா மாற்றதா நீ ஆராதிக்கிற கடவுளுக்குள்ள நல்ல கடவுள்னு தெரியும் உங்களுக்கு. சபைக்கு வரும்போது கூட எப்படி வரீங்க? நல்லா நீட்டா ட்ரெஸ் ஆயிட்டு வாங்க. ஏன்னா யாரை பார்க்க வரீங்க? உலகத்தை படைச்ச ராஜாவை பார்க்க வரோம். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸா? Be prepared on Saturday itself. In case if you forget on Saturday, come on Sunday. என்ன பண்ண, அயன் போட்டு ரெடி ஆயிட்டு எல்லாம் ப்ரிப்பேரா பண்ணு. மேனேஜ். ஒரு சின்ன பிசினஸ் நீ மேனேஜ் பண்ணினா தான் இன்னைக்கு பெரிய அதிகாரியா நீ மாறுவ. I want to tell you, use your time, manage your time, manage your money. ஒவ்வொரு நேரத்தில் கூட ஆண்டவர் ஒரே நிமிடத்தில் உன் வாழ்க்கையை தலைகீழியா மாற்ற முடியும். If someone says money is Satan, I want to tell you that is a wrong doctrine. Money is not Satan. Money will work for a God's ministry. Hallelujah. பணம் எல்லாம் பேயின்னு சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் அவங்கள்ட்ட பணம் கொடுத்தா மொதல் வாங்கிடுவாங்க. பணம் உங்களுக்கெல்லாம் தேவைமா? வாடகை கட்டணும். நீ எல்லாம் எவ்வளோ நாள் நீ வாடகை வீட்டில் ப்ரேயர் பண்ணாமல் பயந்துன்னு இருக்குவ. இன்னைக்கு எவ்வளோ வீட்டில் ரூல்ஸுங்க இருக்குது தெரியுமா? கிறிஸ்டியனாக இருந்தால் வீடு தரது இல்லையா, ப்ரேயர் பண்ணக்கூடாதா, 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வரக்கூடாதா, இன்னொரு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க, குழந்தை இருக்கக்கூடாதா. ஏன் இந்த ரூல்ஸ் கேட்டால் ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை அப்பப்போ டர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு லாஸ்ட்ல என்ன திரும்ப கேட்குவாங்க, மனுஷன் உயிர் இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு வரலான்னு. இந்த மாதிரி வீடு வீடா பீரோவா தூக்கி நான் சுத்த போற, மேல வளரணும்னு ஆசை இல்லையா? ஏன் இன்னைக்கு பாவி கையில இருக்குது, ஏன் உன் கையில இல்ல? காரணம் என்னன்னா உன் கையில மேனேஜ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. வர 30,000 ரூபாய் அந்த லோன், தனலட்சுமி லோன், HDFC லோன், ஆக்சஸ் லோன், 10ஆம் தேதி யாருன்னா 500 ரூபாய், யாருன்னா 10,000 ரூபாய். மேனேஜ் பண்ணுப்பா. உன்னால முடிஞ்சா வாங்க, முடியலையா ஸ்டாப் பண்ணு வாங்குறத. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் லோன்ல வாங்குறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. முடிஞ்சா பண்ணு, இல்லை விடு. ஏன்னா நீ போய் மாட்டின அப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாது என் கடைக்காரனா ஆயிட்டேன் படான்னு. பைபிள் சொல்லுது, உன்ட மைண்ட் யூ லேக் இன் யுவர் நாலேஜ் மேன், சோ யூ பெரிஷ். என் ஜனங்க ஏன் அழிஞ்சு போறாங்கன்னா ஞானத்துல குறைவுள்ளபடியால் தான் என்ன பண்றாங்களா, அழிஞ்சு போறாங்க. இன்னைக்கு பாவி கையில கிட்ட ஆண்டவரை தெரியாதவன்ட்டு அந்த மாதிரி ஆசீர்வாதம் இருக்குது. காரணம் he managed this time, he used this time. அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா கூட யாரும் துணைக்கெல்லாம் கூட்டின்னு போவாத, ஒண்டியா போய் இன்டர்வியூக்கு. அப்பதான் உன்னை செலக்ட் பண்ணுவாங்க. துணைக்கு வான்னு அவங்கள கூட்டின்னு போனீங்கன்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா.
தெரிஞ்சவங்களை கூட வேலையில் சேர்க்காதீங்க, ரொம்ப ப்ராப்ளம். நாளைக்கு உங்களுக்கே ப்ராப்ளம். நீங்கள் ஜாப் பண்ணிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். மேனேஜ் இட் மேன். ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் நல்ல க்ரோத் வரும். வளர்ச்சிக்கு வராததுக்கு காரணம் பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வாடகை வீட்டில் இருந்துனே அப்படியே இருக்காதம்மா. லீஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கர்த்தர்கிட்ட என்ன பண்ணு, கேளு. கிருபையை கேளு, தராரு. இரக்கத்தை கேளு, தராரு. அந்த வீடு உனக்கு 2 BHK வர்றதுக்கு முன்னாடி 1 BHK என்ன பண்ணு, க்ளீன் பண்ணுங்க. உங்கள் மூஞ்சை எப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி வீடியோ க்ளீன். கொழும்பு அது இது அதெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்காதுங்க. வீடெல்லாம் க்ளீனாக வச்சுக்கோங்க. மேனேஜ் யுவர் ஹவுஸ். பொண்ணுங்கெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்கிறப்பார், படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் 90 மார்க்ஸ் வாங்கணும். ஏன்னா உனக்கு ஒரு வேலை கூட இல்லை, உனக்கு ஒரு வேலை இல்லை. உனக்கு மேக்ஸிமம் நீ 90 வாங்கணும். மினிமம் மேக்ஸிமம் நீ 99% வாங்கணும். இந்த பையனுங்க மாதிரி 50% எல்லாம் வாங்கி வராது, அசிங்கம் அது உனக்கு. ஏன்னா உனக்கு வேற வேலையே இல்லை. வீட்டுக்கு போனால் நீ கதவை சத்தின்னு படிக்கணும், தூங்கணும், மம்மிகிட்ட பேசணும், அவ்வளோதான். நீ எங்கே வெளியே போயிட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ பொண்ணுங்க கன்ஃபார்மாக என்ன பண்ணும், உங்கள் எஜுகேஷனில் ஃபோக்கஸ் ஆயிருங்க. ஃபோக்கஸ் ஆயிருங்க. இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம். ரொம்ப இடத்துல சர்டிஃபிகேட் இல்லைன்னா இன்னைக்கு வேலையே இல்லைன்றாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா ப்ரஷ், நல்லா பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவரை பார்க்க வரும்போது, இல்லை எங்கேயாவது போகும்போது கூட ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஜென்டலாக போங்க. மேனேஜ் இட் மேன். நல்லா ரெடியாப்பா, தப்பே இல்லை. யார் சொன்னது தப்புன்ட்டு? அதெல்லாம் தப்பு இல்லை. நீ ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் உனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஆவியானவரோட கனியே ஒழுக்கம் தான். ஆனால் ஒழுக்கா ட்ரெஸ் பண்ணு, ஒழுக்கமாக குடும்பத்தை நடத்து, ஒழுக்கமாக பிள்ளைகளை நடத்துங்க. மேனேஜ் பண்ணுங்கம்மா உங்கள் பிள்ளைங்கள. 4-5 பேத்துக்கிட்ட ஹாஸ்டலில் எடுத்துன்னு போய் விட்டுற போகிற. அது குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி யோசி, இந்த பிள்ளைங்களை பெற்று நான் என்ன பண்ணணும், ஆகுதா இல்லையான்னு பார். அப்படிலாம் ஏன் சும்மா பேர்டன் எடுத்து போட்டுக்கிற? நீ உண்மையா இருக்க இருக்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். உன் வண்டியை நீ நல்லா மெயின்டைன் பண்ண அடுத்த வண்டி ஆண்டவர் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தருவார். சின்ன வேலையில் நீ உண்மையா இருந்து கத்துக்க உனக்குன்னே ஒரு பிசினஸை கர்த்தரே தருவா. அடிமையா வாழ்றது ஆண்டுடைய ஆசை இல்லை, எஜமானாய் மாறத்தான் ஆண்டுடைய ஆசை. அப்போ நீ மேலே போறதுக்கு அடியாலமே இப்படி தான். அப்போ இப்படி போயிட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படி வருவீங்க. அப்போ வேலைக்கார போ, ஒரு கம்பெனிக்கு வேலை கற்றுக்கோ. வெளியே வந்து நீ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணு. அதுக்காகத்தானே உனக்கு வேலையை கற்றுக் கொடுத்தாரு. இல்லை எப்பவுமே உன் பாஸ் கீழேவே வாக்க போற. கடவுளை கேளு. பைபிள் சொல்லுது, ரைட்டு லெஃப்ட் திறக்கலன்னா டைரக்டா பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்காக திறக்குவாரா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, good people live on inheritance to their grandchildren, but the sinners' wealth passes to the godly people. நீங்க பண்ற ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் பதில் தர மாட்டார். நீ எதை மேனேஜ் பண்றியோ அதை தான் ஆண்டவர் தருவார். நீ என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பெருசா சொல்லல, ஆண்டவரே எனக்கு அதை கூட இதை கூட ஆனா உனக்கு எதை மேனேஜ் பண்றியோ அதை தான் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அதுக்காக தானே நீ ஃபிட்டா இருக்க முடியும். அதுக்கு தான் உங்களை எப்பவுமே பார்த்து சொல்லுவேன். நான் எப்பவுமே போன சர்வீஸ்ல கூட சொன்னேன், உங்களை பயங்கரமான டேலண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெறும் அதுக்கு தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நீ வளர ஆரம்பிச்சிடுவேன். ஆமென், அல்லேலூயா. பிரதர் பிரதாப் வந்து பாட்டு ஸ்டார்டிங் வரும்போது ப்ரேயர்லாம் பாட்டே தெரியாது அவருக்கு. க ப த க ட பான போக போக என்ன சொன்ன, உனக்குன்னு ஒரு கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறார், பாடுன்னு சொன்னோம். பாடுங்கிறாப்புல தான் இன்னைக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அந்த மாதிரி நீயும் ஸ்டார்ட் பண்ணு. த க ப ர தான் ஸ்டார்ட் ஆகும், முடிவெல்லாம் த க பர்ல நல்லா கரெக்டாக கர்த்தர் முடிக்குவார். ஆரம்ப அற்பமானாலும் நீ ஆரம்பி, முடிக்கிறது அவருடைய வேலையா இருக்கும். நீ பிசினஸ் தொடக்கிறதுக்கு நீ பிளான் போடு, ஆண்டவர் எலாபரேட் பண்ண ஆசைப்படுகிறார். When you have a small mind, God will give you a small investment. When you have a large mind, God will give you a large investment. Amen, அல்லேலூயா.
என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்கிறாங்க. தே ஹேவ் வெரி குட் மைண்ட் மேன். பயங்கரமான மைண்டு. இப்படி எடுத்து அப்படி போட்டு அப்படி பண்ணுவாங்க. சும்மா உட்காந்த இடத்துல அப்படியே எடுக்குவாங்க. ஒன்றும் பண்ணல அவங்கெல்லாம். ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுறது அவங்களாம். நம்மலாம் 8 ஹவர் போயிட்டு என்ன பண்ணுவோம்? சார் மார்னிங் சார், ஈவினிங் சார், சார் லீவ் சார், வீட்டில் குழந்தைக்கு பர்த்டே சார், ஒரு 10,000 ரூபாய் போட்டு கொடுங்க சார், எப்போ சாவர வரைக்கும் இப்படி தான் கேட்டுங்க. ஆனால் உனக்குள்ள அந்த கிருபை வந்துச்சு, வளர ஆரம்பிச்சிச்சுன்னா 10 பிள்ளைங்களுக்கு நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ண வாய் போயிட்டு. கமான் பிரதா, ஹல்லேலூயா. மேனேஜ் பண்ண கற்றுக்கங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண கற்றுக்க, நல்லா பேச கற்றுக்க, எந்த இடத்துல போனால் எப்படி இருக்கணும்னு மேனேஜ் பண்ண கற்றுக்க. சில பேருக்கு வாய் சரியாது, எங்கே போனாலும் அந்த என்ன சொல்கிறது தவுக்கில் வாங்கினுவாங்க. பக் 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 தவுக்கில் வந்து பாம்பு வந்து ஒரு தவுக்கில் பிடிக்க போச்சான். பாம்புக்கு எதுவுமே தேவையில்லை, தவுக்கிலே லேண்ட்மார்க் காட்டமா, பக்குனம்மா போய் பக்குன்னு பிடிச்சிக்கோமா. அந்த மாதிரி பேய் கூட ஒன்று பிடிக்கிறது வாய் சரியா இல்லைன்னா வந்து அதை கிளீனாக ஆகிடும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுங்க, டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கோ, ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணிக்கோ, அடாப்ட் டு தட் என்வாயர்மெண்ட். நீ எங்கே பிறந்து வளர்ந்தான்னு முக்கியம் இல்லை, நீ மேனேஜ் பண்ணுறியான்னு தான் முக்கியம். மோடி எங்கே பிறந்து வளர்ந்தாரு? அவர் காஃபி வித்துந்தாரு, இன்னைக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறாரு? இட்ஸ் ஆல் த மைண்ட் மேன். எல்லாம் உன் மைண்டுப்பா. இன்னைக்கு நீ பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? கடவுள் இல்லை, பேய் இல்லை, நீ வேலை வெட்டிக்கு போகாம சோம்பேறி. நீ வந்து ஆண்டவரை பார்த்து சொல்ற, எனக்கு இன்னும் கொடுக்கலப்பான்னு. இந்தப்பா உனக்கு தான் வசனம் எடுத்து வந்துக்கிறாரு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமிழ்ல மைக்கில் சத்தமா வாசிங்க சிஸ்டர். Proverbs 13:4. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறி ஆத்மா என்ன பண்ணுமா? விரும்பி என்ன பண்ண முடியாதா? சில பேர் பார்த்துக்கிறியா, வேலைக்கு போயின்னுக்கிறீங்களான்னு கேட்குவேன். ஜனவரி ஜாயினிங் பிரதர். என்ன ஜனவரி வந்து ஜாயினிங்கா? எப்போ இன்டர்வியூக்கு போய்க்குவார் இவர்? டிசம்பரில் போய்க்குவார். ஒரு மார்ச்சுக்கு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோ, வேலை இல்லை பிரதர், இதோ இன்னொரு கம்பெனியில் என்னாச்சு வேலையில் செலக்ட் ஆகிக்கிறேன், ஏப்ரலில் ஜாயினிங் பிரதர். இவருக்கு என்ன கிரேஸ்னா, வருஷம் முழுத வேற இன்டர்வியூக்கு போயின்னு தான் வேலை இவருக்கு. இவருடைய கிருபை என்ன கிருபை இவருக்கு? ಕಂಪನಿயாக ಹೋಗಿ ರೆಸ್ಯೂಮ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹಾಯ್ சார் பாய் சார். இன்னொருத்தர் டேலண்ட் இருக்குது, அவர் எப்படின்னா 4 மாசம் வேலைக்கு போவார், 6 மாசம் வீட்டில் தூங்குவார். 4 மாசம் சம்பாரிச்சிருந்த 6 மாசத்துல கழிக்கிறதுக்காக வீட்டில் படுத்துக்குவார். ஏன் வேலைக்கு போகலாம்? வந்துச்சு 4 மாசம் சம்பாரிச்சு. இதுக்கெல்லாம் தேருமா? நீ ஹோட்டலில் எங்கேயாவது போய் பாருங்களேன், ஒரு மேனேஜர் ஆகுவான், அந்த ஹோட்டலுக்கு எம்ப்ளாயி ஆகுவான். எச்ச கிளாஸை வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? யாரோ க்ளீன் பண்ணல என்ன பண்ணுவான் சொல்லு, வந்தவன் அவன் எடுத்துடுவான். காரணம் என்ன தெரியுமா? மொதல் வேலையே அவன் எச்ச கிளாஸ் தான். இன்னைக்கு அவன் எஜமான மாறிக்கிறது அந்த இடம் தான். அதனால உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படு, நீ எவ்வளோ மேனேஜ் பண்ணுறியோ உன் மைண்டை, அவ்வளோ எஜமான அவனை கர்த்தர் வளர வைக்க ஆசைப்படுகிறா. நான் எங்கள் சபையில் கூட நான் ரொம்ப ஆசைப்படுறது அதுதான். எனக்கு வந்து 10-15 பேரெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒரே ஒருத்தர் போதும். அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக ஊழியங்களை முடிச்சிடலாம். நம்ம ஒரு ஊழியக்காரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியத்துக்கு போனாரா. பாவம், ஒரு ஊழியக்காருக்கு பாத்ரூமே இல்லையா, அவங்க சர்ச்சில் பாத்ரூமே இல்லையா. அவர் வீட்டுக்கு 16 கிலோமீட்டர் நடந்துட்டு தான் வீட்டுக்கு போய் பாத்ரூம் அவரும் அவங்க ஒய்ஃபை போயிட்டு வந்து திருப்பி சர்ச்சுக்கு வராங்களா. ஏன் பாத்ரூம் கட்ட முடியல? காசு இல்லை. இன்னைக்கு சபை வளராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்க காஞ்சி ஆகிக்கிறீங்க, உங்கள் மைண்டு தான் அப்படி இருக்குது. நம்ம பிரதர்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க, மஸ்ஜிது கட்டணும்னு சொன்னால் ஒன்று போதும் போட்டி போட்டு வந்து கட்டுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்கே விட்டு கொடுக்குறதுல அவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கெல்லாம். இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்ட் செட் பிரதர். அதே பிரதர் தான், அவருக்கும் அதே கை, அதே கால், அதே மூக்கு, அதே வாய் தான். ஏன் நீ இன்னைக்கு தரித்திர பூச்சுனாகிற? சோம்பேறிக்கு என்ன ஆசை இருக்குதா? வாசிங்கம்மா. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது.
சோம்பேறிங்களுக்கு ரொம்ப என்ன இருக்கும், விருப்பம் இருக்கும். நான் ஆடியில் போகணும். சொல்லுங்க, நீ ஆடியில் இல்லைப்பா, மாடில் கூட உட்காரத்துக்கு லாக்கிலன்னு. யாருன்னா ப்ராஃபஸி வேறு சொல்லணும் உன்னை பார்த்து, உனக்கு ஆடி கார் வருது, நீ வேலை வெட்டிக்கு போனால் தான் ஆடி வரும். நீ என்ன ஃபிலிமில் எங்கேயா பார்த்துட்டு வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். உக்காண்ட பிறகு இந்த ரஜினிகாந்த் ஏதோ ஒரு பட்டத்தை வந்து அப்படியே பட்டம் வீட்டிலேருந்து வருது, அந்த மாதிரிலாம் என்ன ஜீசஸ் என்ன திருட நினச்சின்னுக்கிறியா? பேங்க்லேருந்து திருடி எடுத்து கொடுக்குறது என்ன? அல்வின் மெல்வின் கரெக்டாக இல்லையா ராஜா? வாஸ்தவமாக இல்லையா நான் சொல்கிறது? நீ வேலை செய், உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நீ வீட்டில் வைக்கா, நீ ஆசீர்வாதம் கொடு, வீடை கொடு, பங்களா கொடுன்னா, அப்பா பாத்ரூம் கூட லாக்கி இல்லை பான்வார். யூஆர் நாட் ஃபிட் ஃபார் பாத்ரூம் ஆல்சோ மேன். ஒய் திஸ் இஸ் சம் ராங் ஸ்டூபிட் ப்ரேயர் பண்ணுவார். கரெக்டாக இல்லையா? ஆமாம், அல்லேலூயா. எனக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆயுசு போகிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா ஆயுசு நாட்கள் வரோமா இல்லை ஆயுசு நம்மளை விட்டு போகுமா? மேனேஜ் பண்ணு. சாப்பிட்டியா, நாளைக்கு காலையில் ஒரு வாக்கிங் போ. ஹெவியாக பிரியாணி ஆச்சியா, நல்ல ஒரு சுடுதண்ணி குடி. கசப்பாக இருந்தால் புண்ணாக இருந்துச்சுன்னா கசப்பானது சாப்பிட ஆரம்பி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணாமல் இருந்தேன், இப்போ நான் ரொம்ப பண்ணுறேன். காரணம் என்னென்னா, நம்ம நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்ல முடியும். நீங்களே நல்லா இல்லைன்னா மற்றவங்கள போயிட்டு ஆண்டவர் ஒன்று நல்லா ஆக்குவான்னு சும்மா சொல்லிங்க கூடாது. வாயில் வடை விடுற மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லது பண்ணியிருந்தாருன்னா நீ மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதிக்குது. நீயே அதில் இல்லாத போது மற்றவங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறேன். பையனுங்க முக்கியமாக சொல்கிறேன். ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த இடமே வேலை தான். சில பேருக்கு இன்னொரு கிரேஸ் இருக்குது, எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது இந்த வேலைன்னு வாங்க. இவர் எப்படின்னா அம்பானிக்கு மூத்த பிள்ளை. இவரே போய் என்ன பண்ண வச்சா இவரே கூப்பிடணுமா. கம்பெனி ஓப்பன் பண்ணி, சார் ப்ளீஸ் வாங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சார். பாருங்கள், உங்களுக்கு சொல்ல இந்த மேனேஜர் வேலை இருக்குது, உங்கள் சிட்டிங் வேலை இருக்குது, உங்கள் வாக்கிங் வேலை இருக்குது, உங்கள் ஸ்லீப்பிங் வேலை இருக்குது, காஃபி வேலை இருக்குது. நீங்கள் எது வேணதெல்லாம் எடுத்துக்கலாம். இவர் வருஷம் முழுதுமாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்குவார், அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போயிடுவேன்ட்டு. ஏன்பா வேலைக்கு போனால் வேலையை என்ன ஆக மாட்டேங்குதா? பா கடவுள் உன்னை பார்த்து சொல்கிறாரு, அவருக்கே நீ செட் ஆக மாட்டேங்கிறியா. வேலை செட் பண்ணிக்க கூடாது, அங்கே போய் ஆண்டவரை உனக்கு செட் பண்ண வைக்குவார். யோசேப்புக்கு என்ன செட் பண்ண வச்சார்? எல்லா இடமும் ஆபத்து தானே வந்துச்சு அவனுக்கு. இன்னும் யோசேப்பு போனவன் ராஜாவா மாறினா. குடும்பத்தினால நடு ரோட்டில் வந்தான், அப்புறமா குழியில் போட்டாங்க, அதுக்கப்புறமா விற்கப்பட்டாங்க, அதுக்கப்புறமா ஜெயிலில் போட்டாங்க. எங்கப்பா நல்லா வாழ்ந்தாவன்? நீ பார்த்தா நல்லா வேலை வேணும், நல்லா வேலை. அதுக்கப்புறமா தான் ராஜாவின் பதவியை கர்த்தர் கொடுத்தா. நீ இதெல்லாம் தாண்டி வந்தா தான் உனக்கு அதை தருவா. எடுத்து வந்து என்ன கொடுத்துட்டு என்ன அவ்வளோ ஒரு இதா? நீ வேலை செய், சின்னதுல ஆரம்பி. கார்பெண்டர் கடை ஓப்பன் பண்ணி போய் 10 இடத்துல சொல்லி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேற இடத்துல 100 ரூபாவா, வா நான் 70 ரூபாய்க்கு செய்கிறேன், எனக்கு 10 ரூபாய் வரட்டும் லாபம். ஜொமேட்டோக்காரன் என்னப்பா பண்ணுறான்? வேலை ஒன்றில் வாங்கி இப்படி கொடுத்து இப்படி காசு சம்பாரிச்சுன்னு போகிறான். எவ்வளோ வயசு தருமா உங்களுக்கெல்லாம்? 25, 26. நீ என்னப்பா பண்ணிங்கிற? முட்டை ஊரியா அவியத்துக்கு உட்காந்துக்கிறியா? எனக்கு நிஜமாக சொல்லிட்டா கோவம் வந்துடுது எனக்கு. பையன்கள்லாம் மீசெல்லாம் வந்தால் ஆம்பளை இல்லைப்பா, சம்பாதிக்கணும். அவெல்லாம் நல்ல கை கால் இருக்கிறவன் என்றைக்குமே ஓடி ஓடி சம்பாரித்து அவங்க வீட்டை காப்பாற்றணும். அவன் பொட்டை பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் உட்காந்து சோம்பேறியாக இருக்காத, உன் வீடு என்ன பண்ணு, சுத்தமாக்கு. உன் மொபைலுக்கு அப்பப்போ டெம்பர் கிளாஸ் போட்டுக்கிறேன், உன் மூஞ்சிக்கு அப்பப்போ பட்டியை பார்க்குற, டிங்கரிங் போடுற, ஏஷியன் பெயிண்ட் அடிக்கிற. வீடை பார் கொஞ்சம். முகம் டெக்கரேஷன், வீடு கார்பரேஷன். அல்லேலூயா. சின்னத்தில் உண்மையாக இருப்பா, சின்ன வேலையில் போ. அந்த இடத்துல ஆணுடைய பார்வையில் உன் கண்ணுக்கு அவர் விலை உயர்ந்தோன்னா நான் அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எவ்வளோ சாட்சியை நான் கேட்டுக்கிறேன். ரப்பர் பேண்ட் கம்பெனியை ஓனரை எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அவர் பையனுக்கு, தெரியுமா? டிரைவர் வேலைக்கு போனானா. நீ இன்னைக்கு நார்மலான ஒரு டிரைவர் வேலைக்கு போனாலே உனக்கு ஒரு 30,000 ரூபாய் சேலரி வந்துச்சுனாலே நீ எங்கேயோ போயிடுவ. நான் என்ன சொல்கிறேன், பாவிங்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது, பரிசுத்தமாக இருக்கும்போது உன்கிட்ட ஆண்டவர் இருந்தால் எவ்வளோ தூரத்தில் உயர்த்துவார் உன்னை. கேளு ஆண்டவர்கிட்ட. அதுக்கு தானே சொல்லிக்கிறாரு, கேளுங்கள்
கேட்ட பிறகு வீட்டில் உட்காரத ட்ரை பண்ணு. பா என்னப்பா கேட்டேக்கிறேன், ஏசப்பா டோர் திறந்து வெளியவே போக மாட்டேங்கிறியாப்பா, எப்படிப்பா கம்பெனி வீட்டுல வரும்? ரெஸ்யூம் அடி, டைப் பண்ணி ரெடி ஆகு, ஹேண்ட்ஸமா மாறு, போ இன்டர்வியூக்கு. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டுப்பான். போ. கஷ்டமா இருக்குதா கேளு. யோசேப்பு சிறையிருப்புல கூட தேவனை பார்த்தான், குழியில கூட தேவனை பார்த்தான், தனிமையில கூட தேவனை பார்த்தான். கடைசியில இயேசு யோசேப்பை பார்த்தார். யோசேப்பு ஆண்டவர் பார்த்த பிறகு அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. என் லைஃப்ல கூட அதுதான் பிரதர். நான் கூட ஒன்றும் சும்மாலாம் ப்ரீச் பண்ணல, ரோடு அழிஞ்சிக்கிறேன் நான். எவ்வளோத்துக்கு தெரியுமா? ஒரே ஒரு டிஐடி ஸ்லிப்புன்னு வாங்க, இடிசி மிஷின், நீங்கள் ஸ்வைப்பிங் பண்ணுற பேங்க் மிஷினில் டிஐடி நம்பர்னு வாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்லிப் எடுக்கிறதுக்கு ஆஃபீஸுங்களில் ரோடாக நில்லி 10 ரூபாய் தருவாங்க எனக்கு. அதுக்கு 10 ரூபாய் தருவாங்க எனக்கு. 9,000 ரூபாய் சேலரிக்கு நான் ஓடிக்கிறேன். நான் கஷ்டப்படாதாலெல்லாம் உங்களை கஷ்டப்படுன்னு சொல்ல, நான் இன்னி வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு ஆசைப்படுவேன். நான் கஷ்டப்பட்டேன்னா எனக்கு உடம்புல கூட சுகம் கிடைக்குது, பணத்தில் கூட எனக்கு சுகம் கிடைக்கிறதோடு நான் கஷ்டப்படுவேன். ஆண்டவரே கார்பெண்டர் வேலை செஞ்சார்ப்பா. பிஷப் காட்டன்ஸ் வாய்ஸ், ஹலோ, ஜீசஸ் ஒர்க்ட் as a carpenter. நீ என்ன ஜெபம் பண்ணி, எனக்காக வானத்தை தரப்பா, பெரிய பாறைக்கல்ல போடுவாரப்பா. ஏமாப்பா, ஏன்னா நீங்க மூளையே இல்லப்பா, கல் அட்லீஸ்ட் உள்ள இல்லப்பான்வாரு. நம்ம சொல்ற, எசப்பா எனக்கு ஒரு கல்யாணம் கட்டுப்பா, போய் பர்கோல் பண்ணு, போகும்போதோ போய் டீ காபி பண்ணு, 2 தட்டு கழுவு, ஒரு தொடப்ப எடுத்து பெருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணு, அங்கே போ. இங்கே ஒன்றும் காது, டைரெக்டாக அங்கே போயிட்டு அம்மா வாங்கிடணும். மொதல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சும்மா சோம்பேறிங்களுக்கு என்னவா ரொம்ப ஆசையா, ஆனால் அந்த ஆசையெல்லாம் என்னவாதா, நிறைவேறாதா. அதுக்கு தான் உங்களுக்கு ஆசையெல்லாம் யாரெல்லாம் ஆவாதக்கிறீங்களே சோம்பேறிங்களே உங்களை பார்த்து சொல்கிற கோவம் தான் ஒருட்டம் உங்களுக்கெல்லாம். ரோஷமாக வாழலாம் ஆண்டவர்கள்லாம். கரெக்டாக இல்லையா பிரதர்? யாரெல்லாம் இந்த பிரசங்கத்துக்கு ஓகேன்றீங்க? உண்மை உள்ளவனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேரை காட்ட முடியும் கஷ்டப்படுற. தம்பி விஜய் கூட தான் கிரிக்கெட் ஆசை, கிரிக்கெட்ல என்ன பண்ணாப்ல, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கினாப்ல. ஈ அடாப்டட் டு கிரிக்கெட், தட்ஸ் ஆல், சிம்பிள் சேஞ்சு. உனக்கு எதை பிடிக்கும் அதுலேயே கூட அட்லீஸ்ட் என்ன பண்ணு, ஏதாவது ஒன்று செஞ்சு மேலே வா, வந்து உன் குடும்பத்தை காப்பாத்து. உங்க அப்பா தான் உன் குடும்பத்தை நடு ரோட்டில் விட்டு போட்டாரு, புள்ளியா மாறினா நீ அட்லீஸ்ட் உன் குடும்ப மானத்தை காப்பாத்து, மேலே வா. அல்லேலூயா. அவங்களால நல்ல லைஃப் ஸ்டைலில் வைக்க பாரு. உங்கள் அம்மா அப்பாவில் நல்ல ஹோட்டலில் கூட்டின்னு போய் சாப்பிட வைக்கணும்னு ஆசை இல்லையாப்பா அவனுங்கெல்லாம்? வெறும் ப்ரேயர் தாவா? ப்ரேயர் பண்ண மாற்றம் கிடைக்காது, ப்ரேயருக்காக வேலையும் செய்யணும், அப்போ தான் கர்த்தரும் தருவார். ஆமீன். அல்லேலூயா. நான் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அதான் சொல்லுவேன், போ நல்லா போ, நல்லா ரெடியாகு, உங்கள் அம்மா அப்பா கூட்டு நல்ல ஒரு ஹோட்டல் போ, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போ, நல்ல ஹோட்டலில் போய் அவங்கள சாப்பிட வை. ஆசைப்படு, அவங்க சாப்பிட்றது, அவங்க வாங்குகிற துணி, அவங்க ஏதாவது ஒரு துணியோ சாரியோ ஏதாவது கேட்டாருன்னா டார்கெட் வையத்த, எப்படியாவது அடுத்த மாதம் நான் அதை எடுக்கணும். அத்தை அவன் தான் ஆம்பளை புள்ள. பொட்ட பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அம்மாக்கோ சரி, ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்ட டார்கெட் வை, மேனேஜ் பண்ணு, நல்லா படி, படிச்சு ஒரு IAS ஆஃபீஸரா மேலே வா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வா. சபைக்கு எவ்வளோ சண்டை ஆச்சுனால நீ வந்து நில்லு கர்த்தருக்காக, அதில் ஊழியம் பண்ண இயேசுக்காக. அதை விட்டுட்டு லவ் ஜவ்வு கவ்வு குப்பை தொட்டின்னு போன ஸ்மெல் அடிச்சிடும் உன் லைஃப். வந்து படிக்கிற நேரத்தில் ஒழுங்கா படி, மேனேஜ் பண்ணு. அல்லேலூயா. சோம்பேறிங்களுக்கு அநேக ஆசை இருக்குதான், ஆனால் ஒன்றுமே கிடைக்காதான். அது கீழே ஒரு வசனம் இருக்குது, வாசிங்கம்மா. 13 ஜாக்கிரதை உள்ளவைகளின் ஆத்மாவோ புஷ்டியாகும். இங்கிலீஷில் வாசிப்பா இது. 13:4 வாசிச்சிங்களா சிஸ்டர்? ஆமாங்க. மறுபடியும் வாசிங்க. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும்
பெறாது. பெறாது, கிடைக்காதுன்றாரு. உனக்கு ஆசை நல்லதுப்பா. உனக்கு ஆசை எப்படி இருக்குதுன்னா, ஐயோ என்ன சொல்றது, உனக்கு எப்படி இருக்குதான் மகாராஜா பேலஸ்ல உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை, ஆனா உனக்கு மாட்டு கொட்டாயில கூட ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்லு, ஏன் சொல்லு சார், சிரிக்காது. ஏன்னா நீ என்னவா இருக்கிற பா, நீ வேலைக்கு போயிட்டு உனக்கு 2 காசு சம்பாரிச்சு உனக்கு நீ நான் காப்பாற்றினா தான் வரப்போகிற பொஞ்சாதி கூட நீ என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். இப்போ வரவங்கெல்லாம் இட்லி கேட்கறதில்ல, டைரக்ட் பர்கர் பிஸ்ஸா டச்சு தான், ஜொமேட்டோ தான். ஊனா ஊ, இல்லைன்னா இல்லை. இன்னும் குழந்தை பொந்துச்சுன்னா ஆஹா தான் நீ இல்லை லூயா. கல்யாணம் ஆனவங்களா போயிடாதுங்க, குழந்தை உங்களுக்கெல்லாம் பொறுக்கட்டும், நல்லா இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். இங்கிலீஷ்ல வாசிப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. No matter how much a lazy person may want something, he will never get it. A hard worker will get everything he wants. Yes, a hard worker gets everything he wants. நான் அதுக்கு தான் ரோட்லலாம் நம்ம சர்ச்சில் பசங்கள்லாம் வேலை செஞ்சுக்கும் போது ஐ அப்ரிஷியேட் தெம். They're the hard worker. ஆமென், அல்லேலூயா. போம்மா, ரேப்பிடோ இருக்குது, போப்பா. வேலை இல்லைன்னு இல்லைப்பா, 1000 வேலை இருக்குது. கடவுளை இல்லாதவனுக்கே ஒரு வேலை கடவுள் தரார், கடவுளை தெரியாதவனுக்கு. கடவுளை தெரிஞ்சவனுக்கு ஒரு வேலை தரமாட்டாரா? அதில் உன்னை என்ன பண்ணுவார், என்ன லாஸ்ட்டில் என்ன சொன்னார் பிரதர், என்ன ஆக்குவார்? லெட் எவ்ரி திங் வில் பி gets everything he wants. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வந்துருமா? நீ பொண்ணு பார்க்க போகும்போது என்ன கேட்குவாங்க, வெள்ளியாக்குற என்ன கேட்குவாங்க? நோப்பா தம்போ தம்புடோ లేదప్పా, ఏమప్పా నీ ఎంత డబ్బు వచ్చిందే పిలుస్తాండప్పా, కరెక్టప్పా. நீ கற்பா இருந்தால் கூட பரவாயில்ல, நோட்டு ஒயிட்டாக இருந்தால் பக்காவாக கல்யாணம் கட்டிக்குவேன். நீ வெள்ளையாயிட்டு ₹1 பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிக்கோ, கல்யாணம் கூட ஆகலாம், ஆனால் இன்ஜின் ஓடாது. ஜக் 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 ஜக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு குட் பைன்னு போயிடும். ஆமாம், நல்லையா. ஏன்னா அதை மேனேஜ் பண்ண தெரிலனா ரொம்ப கஷ்டம். வாடகை கட்டணும், தண்ணி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைக்கு பில்லு கட்டணும், பேம்பர்ஸுக்கு கட்டணும், இன்கமிங் கட்டணும், கக்காக்கு கட்டணும், செக்யூரிட்டி கட்டணும், எல்லாருக்கும். அவன் நல்லையா. அப்போ உனக்கு எவ்வளோ வேணும்ப்பா ரஜா? ரொம்ப வேணும். 30,000 ரூபாய்லாம் விட்டுரு, வேலை விட்டுரு போகிற, நெக்ஸ்ட் லெவலுக்கு போ. சில பேருக்கு என்னன்னா, இந்த வேலையை விட்டு இது இன்னொரு கிரேசி. இவங்க சொல்ல மறந்துட்டேன் நான். இவங்க எப்படின்னா வருஷத்தில் 5 வேலை மாற்றுவாங்க. இவங்கெல்லாம் வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் பாஸ்டர் எனக்கு கற்று கொடுத்துரு, வா வேலை இல்லையா, வா ஒரு ஃபார்ம் தரேன், ஃபில் பண்ணு, 40,000 ரூபாய் எத்தனா போ, ஒரு கார் தரேன் ஓட்டு. அவங்களே 5 வருஷம் உனக்கே ரைடு தராங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்க, உனக்கு ரைடுங்க தராங்க. ஏன்னா நீ லோன் கட்டணுமா, லோன் கட்டிட்டு கார் தீர்த்துரு. 5 வருஷம் ஆகிட்ட பேர் காரை உனக்கு தான், மிச்சம் வர காசை உனக்கு தான். வேலைக்கு வேலை வந்துச்சு, பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் வந்துச்சு. ஒரு கார் ஓட்டு, நெக்ஸ்ட் இன்னொரு கார் எடு, அதுக்கப்புறமா ட்ராவல்ஸில் அட்டாச் பண்ணு, பக்காந்து 10. அந்த காலி பாட்டில் காரு, அவர் பேர் என்னப்பா, யாரோ ஒருத்தர், ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, காலி பாட்டில் காடியாப்பா, கேஜிஎஃப் பாபுன்னுக்கிறார் ஒருத்தர். நீ என்னம்மா ப்ரேயர் படிக்கிற, தங்க கொடு வைர கொடுன்னு தங்கத்திலே நடந்துருக்கிறாருப்பா அவர். என்னடா காருக்கு தெரியுமாப்பா, நீ எல்லாம் எப்படி சொல்லி கேட்டுக்கிறேன், கடவுளே கேட்டுக்கிறேன். ஓட்டிக்கிறேன். ரைட் லெஃப்ட் செல்ஃபி எடுத்துக்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டுக்கிறேன். ஏஞ்சி பார்த்தா கனவாகுது. நினைவா இல்லை, கனவுல தான் வருது. அது என்னவா மாற மாட்டேங்குது. நிஜமாக மாறினா நிஜமாக நீ வேலை பண்ணணும். அந்த உடம்பு கொஞ்சம் என்ன பண்ணணும், பாடிக்கு வேலை கொடுக்கணும். நீ எப்படியும் எக்ஸசைஸ் பண்ணாமல் நீ எக்ஸசைஸ் பண்ணி பாருங்களேன், கை காலெல்லாம் காரணம் என்னென்னா நரம்பு தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ சடன்னாக அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஷாக்கு தட்டுக்கிறோம். அந்த மாதிரி தான் சில பேருக்கு குழியில் போகிறதுக்கு ஆசையாகுது, வேலைக்கு போகிறதுக்கு ஆசை இல்லாதகுது. பாவம் பண்ணுறதுக்கு ஈஸியாகுது, ஆனால் நல்ல வழியில் போடான்னா போக மாட்டேங்கிறான். சில பேருக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஏன் கேட்குறாங்கன்னா, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ங்கிறாரா. எங்கே போகிற,
ஆமாம், என்ன என்ஜாய் அதை மாதிரி ஒன்றும் இல்லைப்பா. என்ஜாய்மெண்ட்டில் ஃபுல் டைம் சிச்சுனே இருக்கணும்னா நீ மேன்ஸுக்கு போ, ஃபுல் டைம் என்ஜாய் தான். ஏன் வேலை செஞ்சால் என்ஜாய் பண்ண முடியாதா? அந்த என்வாயர்மெண்ட்டில் என்ஜாய் பண்ணு. உனக்கு பிடிச்சதை செய். உனக்கு பிடிச்சதில் பிஸ்னஸை செய். உனக்கு பிடிச்சதில் என்னடா பண்ணி ஒரு டார்கெட் வை. முதல் நான் ஆண்டவருக்காக வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மேனேஜ் பண்ணணும். ரெண்டாவது, என் பொருளாதாரத்தில் என் வாழ்க்கையில் தலைக்கீழியாக எல்லாத்தையும் மாற்றணும். நான் எங்கள் வீட்டில் தரித்திரமே இருக்கக்கூடாதுடா. எங்கள் அம்மா இனி எந்த கடமே வாங்கக்கூடாது. நான் எப்போவுமே அதான் ப்ரேயர் பண்ணுவேன். நாங்கள் பட்ட கஷ்டம் இனி யாரும் படக்கூடாது, நாங்களும் திரும்பி படக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுவேன். எங்கள் சபையில் கூட யாரும் படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. என் ஆசை நல்லாகுது, உங்கள் ஆசையாக அந்த மாதிரி மாறினா தான் அப்படி ஆகும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு பயம் காட்டல, உனக்கு தைரியத்தை சொல்கிறேன், உனக்கு வழி காட்ட ஆசைப்படுறேன். நீ இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா நாளைக்கு 40வது படியில் நீ திரும்பி பார்க்கும் போது தான் தெரியும் ஆண்டவர் உன்னை எவ்வளோ இடத்துல உயர்த்துகிறாருன்ட்டு. சோம்பேறிப்படாத. அம்மா உங்கள் பிள்ளைங்களை கூட பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை அது காலேஜுக்கு போயிட்டோ ஏதாவது வந்துச்சா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், அந்த டைமில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிர்ஸ் டேலி கீலி பார்த்தா என்ன பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணி அனுப்புங்க. சும்மா வீட்டில் விட்டு நீங்கள் வேலைக்கு போயிடாதீங்க. இது வேற எங்கன்னா போயிடும். அப்பமா உஷாராக இருங்க, மேனேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், கண் வச்சு அவங்க மேலே என்ன நோக்கமாக இருங்க. ஏன்னா பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சுங்கிறான். நம்ம பிள்ளைங்களெல்லாம் கொத்தின்னு போயிடுவான். நம்ம நாளைக்கு தலைமையில் கையை வச்சுக்குவோம், காசெல்லாம் சம்பாரித்து வேஸ்ட்டாக மாறிடும். ஸோ இதெல்லாம் உஷாராக இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் மேனேஜ் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிறார் ஆண்டவர்? என்ன சொல்லிக்கிறார்ப்பா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு 10,000 கோடி ரூபாய் கேட்டீங்கிறீங்க. ஒரு 1 லட்சமே வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஷர்ட்டுக்கு ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஷூக்கு ஒரு 150 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் நீ போடுற காணிக்கே 10 ரூபாய் ஆகும். உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்குவார்? உங்களை எப்படி ஆசீர்வதிக்குவார் சொல்லுங்கள்? உன்னை வச்சு ஆண்டவருக்கு என்ன யூஸ்? ஏன்னா கொடுத்த ஆண்டவருக்கே கொடுக்கறதுக்கே நீ யோசிக்கிறியே, உன்னை இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா நீ சர்ச்சில் இருக்குவியா? சர்ச்சில் கூட நீ இருக்க மாட்டே. அதனால தான் சில இடத்துல கூட உனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் எப்பவுமே சொல்கிறப்ப, tithe is not that you are giving to God, you are returning to God what God has given to you. நீ சம்பாதிக்கல, உன்னை சம்பாதிக்க வச்சாரு. எங்கேயோ இருந்த ஒரு மூலையில் உனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை திருப்பி இன்னைக்கு திருத்தி வச்சுக்கிற ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதில்ல, அவரு தான் உன்னை வச்சு கொடுக்க வைக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஸோ அப்போ அதெல்லாம் கை வச்சிடாத, மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் வந்துடும், இருக்கிறது கூட மோசமாயிடும். பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட அவ்வளோ ஸ்டூபிட் இல்லை. எல்லா ஜபத்தை கேட்டதெல்லாம் போய் பதில் he follows the principle. மாங்காய் மரம் வளரணும்னா மாங்காய் கொட்டை விதைக்கணும். ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், நீ யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்கோ உங்கள் தைத்தில் மாற்றம் கை வச்சிடாது. எனக்கு ஆசீர்வாத தடை இல்லை, உன் ஆசீர்வாதத்துக்கு தடை. உனக்கு பிசாசு வச்சுக்குவா, நீ எல்லாம் காசு சேர்த்து வச்சுக்குவ, சடன்னாக உன்னை எடுத்துன்னு வருவான். அதை பாதுகாக்கிறது தான் தசம பாகம். அதை பாதுகாக்கிறது தான். தெரிஞ்ச எங்கள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாப்புல, அவங்க ஃப்ரெண்டு ஏதோ அமௌண்ட் அனுப்பணும்னு சொன்னார்ப்பில்ல, ஆன்லைனில் அனுப்புனாரா, போய் காசு போய் சேர்ந்துச்சா அவங்களுக்கு. சடனாக ஒரு ஃபோன் வந்துச்சா, கொஞ்சம் வா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுன்னு போனாங்களா, ஸ்டேஷனுக்கு வாங்கினாங்களா, உட்கார வச்சாங்களா, பேசினாங்களா, சைன் போட்டாங்களா, சைன் போடுப்பா அப்படின்னாங்களா, சைன் போட்டாங்களா, டைரெக்டாக சென்ட்ரல் ஜெயிலுக்கே அனுப்பிட்டுக்கிறாங்க அவரை. ஏன்னு பார்த்தா இப்போ தான் யாரோ ஒருத்தர் என்ன ஆகிக்கிறாரோ, அந்த தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்க்கிறாங்களாம். அவருக்கு நம்பருக்கு இவர் காசு அனுப்பிட்டுக்கிறார். இவர் காசு வாங்கி அங்கே அனுப்பிச்சு. ஸோ இவர் தான் மெயின் காசு உள்ளே அனுப்பின்னுக்கிறாருன்ட்டு 50 நாள் அவ்வளோ லட்சம் கொடுத்து வெளியே வந்தாராம். இப்படின்றதுக்குள்ளே பிசாசு ஒன்று வாழ்க்கையை எடுத்துடுவான். பையங்களை பார்த்து சொல்ல, சார் நீ நல்லா பணம் சம்பாதிக்கும் போது பொண்ணு உன்னை பிசாசு அனுப்புவான். அதுலேருந்து உன்னை காப்பாற்றணும், மான மரியாதையெல்லாம் உன்னை காப்பாற்றணும். ஆண்டவர் சொன்னால் தசம பாகத்தான் ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் ஃபினான்ஸ். அல்லேலூயா. நம்ம கொடுக்கறது இல்லை, கர்த்தர் தான் நம்மளை வச்சு கொடுக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. காசில் மாற்றம் மேனேஜ் பண்ணிவிடக்கூடாது. வெறும் 10% காசில் மாற்றம் இல்லை. யூ ஹாவ் டு கிவ் 10% இன் யுவர் டைம் ஆஃப் யுவர் லைஃப். 24 மணி நேரத்தில் 10%னா எவ்வளோ? 2.5 hours.
2.5 hours எப்படியாவது நீ ஆண்டவர் சமூகத்தை உட்காரணும். அப்போ தான் உன்னை ஆசீர்வதிக்குவார். அதோ ஊழியம் பண்ணுற பாட்டு பாடுறவங்க, மியூசிக் வாசிக்க உங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், நீ மாற்றம் தேவ சமூகத்தை நேரத்தை செலவழிக்காம வந்தா நினச்சிக்க, பிசாசு உன்னை தூக்குதோ இல்லையோ, ஆண்டவரை தூக்குவார் உன்னை. ஜபத்தை கொடுக்க வேண்டியதை கொடுங்க அவருக்கு. மேனேஜ் பண்ணு, நீங்களே மேனேஜ் பண்ணுங்கம்மா. 2.5 hour நீ காணிக்கை தரணும். பைபிள் சொல்லி என் தசமபாகத்தை கை வைக்காத திருடனா மாறாத. அப்போனா நீ எவ்வளோ பேர் திருடனாக்குறீங்க ஜபத்தில்? ஜபமே பண்ணாமல் இருக்கிறீங்க. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசை. நீ மேலே போகாததுக்கு காரணம் இதுதான் ரூட்ஸ். இந்த ரூட்டு கொஞ்சம் கரெக்டாக ஆச்சுன்னா உன் ரக்கையை கத்தர் வளர வச்சிடுவார். நீ திரும்பி பார்த்தா நினச்சிக்கோ, மேலேருந்து சொல்லுவேன் இது காரணம்லாம் என் இயேசு தானா அப்படின்ட்டு. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சோம்பேறிங்களுக்கு ரொம்ப ஆசையா, ஆனால் மேலே வர மாட்டான். ஆசை வைங்க, தப்புன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் வேலிடாக சொல்லுங்கள், வேலிடாக பண்ணுங்க. பொண்ணுங்க கூட சொல்ல ஆசைப்படுங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருங்க, வீடு வேலை செய்யுங்க. உங்கள் வீடு காலியாக இருந்துச்சுன்னா, உங்கள் மம்மி டேடி எங்கேயாவது வெளியே போயிட்டு இருந்தாருன்னா, சும்மா உட்காந்து ஃபோன் கண்டோனின்காது, போய் சாமான் நல்லா கழுவி தொடுப்பெல்லாம் எடுத்து பெருக்கி. வில்லு உங்கள் மம்மி சொன்னாங்க அன்றைக்கி, இல்லை பிரதர் நான் வேலைக்கு போயிட்டா வில்லு எல்லாமே கழுவி வச்சாராப்ல. அப்படித்தான் வேணும் நம்மளுக்கு. உங்கள் வீட்டில் சர்வெண்ட் வரலையா, எடு போய் கழுவு. பொண்டாட்டி தான் கழுவணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லிட்டா உன்னை ஏதோ மாடுக்கு தான் கட்டி கொடுத்துட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். ஒய்ஃபுங்க கூட சரி, நீங்கள் கூட மேனேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சுன்னு வர காசை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள். சேர்த்து வைங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வை. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக. எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கோ, சேர்த்து வைன்றாரு. சேர்த்து வை. போய் துணி வாங்கினே இருக்காத. லாக்மி, பேக்மி, காக்மி, பெயிண்ட் அடிச்சுக்கோமா டைரெக்டாக, ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். அவ்வளோ 1000 கொடுத்து கட் பண்ணதெல்லாம் ஒரு காலத்துக்கு பரவாயில்ல, ஒரு காலம் ஆகிட்ட பிறகு கட் பண்ண, காம்ப்ரமைஸ் பண்ணி இதில் வேண்டாம். இனிமேல் என்ன பண்ணலாம், ஒரு கோல்டில் போடுங்க. ஒரு என்ன சொல்லு, மாதம் பேங்க்கில் போய் கட்டின்னு வா. மேலே வளர்ச்சியை சொல்லிங்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா வேஸ்ட் ஆக்கிக்காது. வேறு உங்கள் ரீசார்ஜுக்கு சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஃபோன்பேலெல்லாம் நீங்கள் ஃபோன் பில் கட்டுறீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் ஃபோன் பில் கட்டுறீங்க? இது எலக்ட்ரிக்கல் பில்லெல்லாம் எல்லோரும் கட்டுறோமா? அதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அங்கே போய் கட்டினா, உங்களுக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய் கம்மியாகும். எவ்வளோ? 4 ரூபாய் கம்மியாகும். அதே நீ ஃபோன்பேயில் கட்டினா 4 rupees எக்ஸ்ட்ரா. நம்ம எவ்வளோ ஈஸியாக சொல்கிறோம் 4 rupeesன்ட்டு. அந்த 4 rupees 4 கோடி ஜனக்கு பண்ணினா 4 4s 16 crores just paying in bill by PhonePe. ஒன்றில் ஆப் கண்டுபிடிச்சான், நம்பர் தான் சேஞ்ச் பண்ணுறான், காசு சேஞ்ச் பண்ணின்னு இல்லை. 10,000 அனுப்பிச்சிச்சுன்னா கேஷுன்னு போடல, பேப்பர் வரல, நம்பர் போகுது. நம்பரை வச்சே கோடீஸ்வரன் ஆகிட்டான். நீ உக்காந்து கொஞ்சம் யோசித்தா நினச்சிக்க. நான் அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க வந்தவரேன், என்னை என்ன பண்ணிவிடு, உன் பக்கமே என்னை இழுத்துன்னு போயிடு, பிஸ்னஸில் விடாத. நான் ரொம்ப டெரிஃபை. நான் போனேன்னா அவன் ஃபினிஷ் பண்ணாமல் வெளியே போக மாட்டேன். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது, எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு என்ன, நீங்கள் ஏஞ்சிங்கன்னா கொஞ்சம் மோச கையை தூக்குனீங்கன்னா நல்லா ஊழியம் பண்ணிடலாம். ஆமாம், அல்லேலூயா. நான் கூட இன்றைக்கி வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன, ஐ ஹேவ் கமிட்மெண்ட்ஸ். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கட்டணும், எங்கள் ஃபேமிலிக்கு கட்டணும், என் பொண்டாட்டிக்கு பண்ணணும், சர்ச்சு வாடகை கட்டணும், எல்லாம் இருக்குது. ஸோ ஐ ஒர்க். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். நான் வேலை செஞ்சு சாப்பிட்றேன், யாரோட தயவில் நான் சாப்பிட்ல. நீங்கள் தசம பாகம் கொடுக்கலண்ணா சர்ச்சு ஸ்டாப் ஆகிக்குதா? நோ வேஸ். என் காணிக்கை கொடுக்கலண்ணா நோ வேஸ். காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் நடத்தல, நான் நடத்தல, கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. தட் இஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ் மேன். அதுதான் இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், மோசைக்கையில் இருந்து ஒரே ஒரு கோல் தான், எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயினேரு. உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுப்பா. ஒருவேளை நல்ல மியூசிக்கில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, மியூசிக் கற்றுக்கோ. ஒரு நாளெல்லாம் வந்து கற்றுக்க, நாளைக்கு ஒரு மியூசிக் டீச்சராக போ. ஆமீன், அல்லேலூயா. ஒருவேளை கிரிக்கெட்டில் போ, ஸ்போர்ட்ஸில் போ. ஃபுட்பால் பிளேயரா, ஃபுட்பால் கற்றுக்க. ஓடு, காலையில் ஏஞ்சி ஓடு. வெறும் மெஸ்ஸி வேணும், நான் மெஸ்ஸி மாதிரி ஆகணும்னா ஆண்டவர் மெர்ச்சிடுவோம், ஏஞ்சி போட அப்படின்வாரு. இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? நான் ஃபாதர் மாதிரி பாட் பண்ணோம், ஃபாதர் எப்படி ப்ரேயர் பண்ணுறாரு தெரியுமா? என்ன வயசுக்கு தெரியுங்களா ஃபாதருக்கு? இப்போ என்ன வயசு பராஜா?
73 வயசு. நீங்க கூட போட மாட்டீங்க, அப்படி போடுறாரு. நீ போட முட்டி, அம்மா ஃபாதர் ஆவ. ப்ரோ கனவுலே ஃபாதர் ஆனோ. டிஜிஎஸ் தினகர் ஆடோ. அவர் பண்ண தியாகம், அவன் பிள்ளைங்க எல்லாம் செத்துச்சு, ஆக்சிடென்ட்ல செத்துச்சு. ஊழியம் பண்ணோன்னா தியாகம் வேணும். எவ்வளோ எதிர்பார்க்குறியோ அவ்வளோ உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. டீல் ஓகேவான்னு கேட்குறாரு. உன்ட்ட நான் கொடுக்குறேன், அதே மாதிரி நான் எதிர்பார்க்குவேன். நான் வீடு கொடுக்குறேன், ஆனால் எனக்காக ஊழியம் பண்ணுவியான்னு கேட்குவார். அல்லேலூயா. காசு பணம்லாம் கவலைப்படாதீங்க, அது நார்மலாகவே நீ வேலை செஞ்சாலே கிடைச்சிடும். அதுதான் பைபிள் சொல்லுது. ஒன்றும் இல்லை, நீ அதை எக்ஸ்ட்ரா நீ எஃபர்ட் போட்டிங்கன்னா, மைண்டு, எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து எல்லாம் போட்டால் வேறு லெவல். நீ ஒன்றும் பீட்டே பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், டார்கெட் வை, 5 வருஷம் டார்கெட் வை. இதுக்கு மேலே ஆண்டவரை 5 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக உன்னுடைய முழு நேர ஊழியத்தில் அப்படியே வர ஆசைப்பட்றேன்பா. எல்லாத்தையும் தீர்த்துற, கடம் கிடம் வீடு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணோம்ப்பா என் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே. ஆமென். அல்லேலூயா. யார்கிட்டயோ பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணினா ஆயிடுச்சு, நீ ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணலாம். அடிமையாக வாழ்கிறது ஆண்டோடைய ஆசை இல்லை, எஜமானாய் வாழ்றது தான் இயேசுவோடைய ஆசை. அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு சத்தியம் புரிஞ்சிச்சு? எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நான் கோட்டை விட்டுந்து போதப்பா. நான் சொல்லிட்டா பிரதர், இமான் பியூட்டிஃபுல் டேலண்ட் இருக்குது உனக்கு. சத்யா பிரதர், யூ ஹாவ் அ வெரி குட். ஸ்டான்லி, பியூட்டிஃபுல் டேலண்ட் இருக்குது உனக்கு. தனுஷ், உங்கள்கிட்டலாம் இருக்கிற டேலண்ட்டு பயங்கரமான டேலண்ட்டு. எடுத்து யூஸ் பண்ணு. வெறும் நீ எடுக்கிறது தான் உன்னுடைய வேலை, யூஸ் பண்ணுறது கர்த்தருடைய வேலை. எடு. இன்னைக்கு தம்பி ஸ்டான்லி கூட அவ்வளோதான். he was working. Now he has a plan to open company. May the Lord bless you. ஓப்பன் பண்ணு, ஓடாத, தைரியமா நில்லு. ரதங்களை குறித்து ஜனங்கள் மேன்மை பாராட்டுவார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, if it's God's willing, பிரதர் ஸ்டான்லி வந்து இன்னைக்கு if he has been raised, God would have lifted him up. நம்ம சர்ச்சில் ஏதாவது ஒன்றுனா எப்படி நிற்குவாப்ல? நிற்க மாட்டேன் ஸ்டான்லி. The Lord bless you for that heart man. ஏன்னா அந்த கஷ்டம் அவனுக்கு என்னன்னு தெரியும். கீழேருந்து ஸ்க்ராட்சிலேருந்து மேலே பொண்ணு தொட்டா எனக்கு நோவு தெரியும். அப்போ என்ன மாதிரி கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு அந்த மனசை கத்தர் வர வைக்கிறேன். அதுக்கு தான் அவனை கீழேருந்து கூட்டுன்னு போகிறார். டக்குன்னு லிஃப்ட்டில் கூட்டு போனால் அந்த பெயின் தெரியாது. உங்களுக்கு கூட பார்த்து சொல்லுமா, பொண்ணுன்னு சொல்லிட்டு உட்காராத, முட்டை விடாத. ஜெயலலிதா பொண்ணு, சோனியா காந்தி பொண்ணு, அப்பமா பிடி உஷா பொண்ணு. சாதனை பண்ணலாம். நீ கூட நீ நினச்சினா பண்ணலாமா? உன்னால் முடியும். என்ன செய்யணும்? உன்னால் முடியும். உங்கள் அம்மா அப்பா பண்ணுற கஷ்டத்தை நீ காப்பாற்ற முடியும். வெறும் மைண்டு வச்சினா. உன் மைண்டு கூட அவ்வளோத்தான். உங்கள் மம்மி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உனக்கு தெரியும். கை கால் அவ்வளோ வீக்காக இருந்தால் கூட அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த மாதிரி தாய் உனக்கு கிடைக்கிது ரொம்ப கஷ்டம். அவங்க நோவை கூட தியாகம் பண்ணி உன் வயிற்றை நிரப்புறாங்கன்னா, அந்த மாதிரி தாய்க்கு நீ காசு இல்லை, உன் உயிரை கூட நீ கொடுத்துடலாம். வேறு யாரோ போய் தட்டெல்லாம் கழுவிட்டு ஜனங்கள்லாம் எத்தனையோ அம்மாங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, உங்கள் வயிற்றை ரொப்புறாங்க. வேறு யாரோ சாப்பிட்டு கொடுத்த கொழும்பு அவங்க சாப்பிட்டுட்டு உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது காரியம், விட்றாதீங்க. அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணு. கஷ்டமோ சுகமோ ஏதோ மேனேஜ் இட். ஆமென். அல்லேலூயா. and I will tell you man, this all takes only for 5 years. அவ்வளோதான். ஒரு 5 வருஷம் தான் கஷ்டம் உனக்கு. 5 வருஷத்தை நீ ஸ்டார்ட் ஆகிட்ட. ஒரே ஒரு ரக்க வந்தா போதையா நீ ஸ்டார்ட்யா. நீ நான் எழுதி தரேன், ஒரே ஒரு ரக்க. ஆமாம் சத்யாபதா, உங்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் உங்கள் வேலையில் செஞ்சுனே வாங்க. அப்படியே உங்கள் டேலண்ட்டை சண்டேஸில் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நான் போன சர்வீஸில் கூட சொன்னேன், சுசை பிரதர் அந்த இது பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. என்னுடைய பெட் க்ரூமிங்க்கு வந்து அந்த ஸ்டாண்ட் இப்படி இருக்கும், பெட் க்ரூமிங். அது வந்து 18,000 rupees வெறும் ஒரு டேபிள். என்ன கேட்டால் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அது ஒரு 5,000 to 6,000 rupees அவ்வளோதான் இருக்கும். 13,000 ரூபாய் ப்ராஃபிட். ஒன்றையில் நீங்கள் பண்ணி வச்சாலே, ஆன்லைனில் போட்டாலே அமேசான்கார வந்து தூக்கின்னு போயிடறான். அங்கே 10,000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் 8,000 ரூபாய் கொடுங்க, முடிஞ்சிச்சு கதை. ஒரு நாளைக்கு 10 வித்தினா ஆயிடுச்சு நீ கோடீஸ்வர. மண்ணை சம்பாதிக்கணும்னு வந்தேன் நினச்சிக்கோ, சொரண்டி எடுத்துருவேன் நான். அந்த மாதிரி கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் வளரக்கூடாது, என் பிள்ளைங்க வளரணும். அவங்க வந்து இந்த ஊழியத்தை செய்யணும். நான் போய் இன்னும் அநேக ஆத்துமாங்களை காப்பாற்றப்படுது. அல்லேலூயா. I want my sons to be a businessman. என் பிள்ளைங்களாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை. ஃபிசிக்கலாக விடு, ஸ்பிரிச்சுவலாக எனக்கு வேணும். ஆனி, ஷைனி, ஜெனிஸ்,
இவங்க எல்லாருமே யாரெல்லாம் நீங்கள் என்கிட்ட கனெக்டாக இருக்கிறீங்க உங்களை பார்த்து சொல்ல, ஐ வாண்ட் யூ டு பி க்ரோ மேன். அப்பாவுடைய ஆசை அது தான். புள்ள மேலே போனது தான் அப்பாவுடைய ஆசை. என் பிள்ளையா இருந்தால் நீ மேலே வந்து காட்டு, எனக்கு ரொம்ப ஆசை. மேலே போனால் நான் வயிறு எறிய மாட்டேன், சந்தோஷப்படுவேன். அந்த வேலை இந்த வேலை நல்லா செஞ்சுன்னு வீட்டில் உட்காந்துக்காதப்பா, அசிங்கம். அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம். ஒன்றும் இல்லை, நீ ஆட்டோ ஓட்டினாலே போதப்பா, லைஃப் எங்கேயோ போயிடுவேன். ஆட்டோ ஒரே நாளைக்கு 1000 ரூபாய், நைட்டு ஓட்டினா இன்னொரு 1000 ரூபாய், டபுள் மீட்ரு 2000 ரூபாய். 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 60,000 ரூபாய். 60,000மா 30 நாளைக்கு 60,000 ரூபாய். இன்ஜினியர் கூட அந்த சேலரி இல்லை உனக்குது. நீ என்னைக்கு ஃபோன் ஆன் பண்ணுறிய அன்றைக்கி தான் உனக்கு வேலை. ஃபோன் ஆஃப் பண்ணினா உன்னுடைய வேலை. பொழிக்கணும்னு நினச்சா எப்படின்னா பொழிக்கலாம்பா. எல்லாம் மைண்டு தான். என்னம்மா பொண்ணுங்களே, உங்களை கூட சொல்கிறேன், படிங்க, டேலண்ட் யூஸ் பண்ணுங்க, மண்ணில் போட்டு பொதிச்சிடாது. ஒருவேளை நல்ல பாடகையாக இருந்தால் ஆண்டவருக்காக பாடு. போய் எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் வந்து சிங்கிங் டீச்சராக மாறு. நல்ல ஒரு மேக்ஸ் டீச்சராக மாறு. போ, உன்னால் முடியும். முடிக்க செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மதன், என்ன அது டேலண்ட் ஒன்று தெரியுமா? உன் டேலண்ட்டு இன்னும் கொஞ்சம் நீ கிரேஸ் போட்டு அந்த நேரத்தை நீ யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னை பீட்டே பண்ண முடியாது மதன். நான் சொல்கிறேன், உனக்கு அந்த மாதிரி கிரேஸ் இருக்குது. ஒழிஞ்சு போய் உட்காராத. மனுஷன் பார்க்குற பார்வையெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆண்டவரே உன்னை வித்தியாசமாக பார்க்குறார். யூஸ் பண்ணு. உங்கள் வீட்டு கடத்தை எல்லாத்தையுமே தீர்த்துருவேன் ஒரே வாட்டி தான். எம்வை எப்படி இப்போ இந்த எடிட்டிங்லலாம் இருக்கிற இறங்க ஒரு வீடியோ ஷூட்டிங் எடுத்து போய் ஒரு பாஸ்டர் யாராவது சாங் எடுத்து போயிட்டு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் எடிட்டிங்கெல்லாம் போ, படி. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுப்பா. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன காசு தெரியுமா? நான் உங்களுக்கெல்லாம் கற்றுக்குத்துங்கிற மேலே வரத்துக்கு தயவு செய்து சொல்கிறேன் பாருங்களேன், பிச்சைக்காரனாக இருக்காதுங்க. நம்ம கடவுளுக்கு கெட்ட பேர். கடன் வாங்கி கல்யாணம் கட்டக்கூடாது. நீ 10 புள்ளிக்கு கல்யாணம் நீ கட்டணுமா? கடன் வாங்கி கட்டுற காலம் அது அப்போ. இப்போ தேவன் உன் கூட இருந்தால் நீயே நடத்தி முடிக்கணும் எல்லாத்தையுமே. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க, நானும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், மற்றவங்களே ஆசீர்வாதமாக இருக்கேன். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் இந்த அம்மா வராங்க, பாவம் வேலைக்கு இன்னைக்கு லீவ் போட்டு வந்துக்கிறாங்க. அவங்க பாவம் வீட்டு வேலைக்கு போய் செய்கிறாங்க. இஃப் யூ ஆர் பிளெஸட், நம்ம நல்லா சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவுடைய ஒரு மந்த் சேலரியை கொடுத்துட்டுமா, நீ இந்த மாதம் வீட்டில் இரு, இந்த மாதம்லாம் சர்ச்சில் வந்து நீ ப்ரேயர் பண்ணுமா, இன்னும் நல்லா செட்டில் ஆகிட்டாமா, நீ வேலைக்கே போவதை வந்து இங்கே ஊழியம் பண்ணுவாமா. ஆமென், அல்லேலூயா. தட் இஸ் வை வி நீட் ஃபினான்ஸ் மேன். அதுக்கு தான் தேவனுடைய வேலையை சேர்த்துக்கு சில காரியங்கள் தேவை. சரி, இன்னைக்கு வளராத காரணம் யார்? யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணு. இன்றைக்கி ரொம்ப இருக்குது இந்த ஃபோனில் கூட. நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் கற்றுக்கோ, நல்லதுக்குது, ரொம்ப நல்லதுங்க இந்த விஷயத்தில். இது ஃபோனில் இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ நல்லதாகுது. நான் இப்போ ஏதாவது என்னுடைய ப்ராடக்ட்டை நான் விற்கணும்னா ஒன்றும் இல்லை, ஸ்டேட்டஸில் போட்டால் சேல் ஆயிடுது. ஃப்ரிட்ஜு விற்றுக்கிறேன், கார் விற்றுக்கிறேன், வண்டி விற்றுக்கிறேன், மொபைல் விற்றுக்கிறேன், பைக் விற்றுக்கிறேன், எல்லாத்தையுமே நீ எதாவது கூட ரைட்டு ரெடி. காந்தி வருதா ரெடி. யார்கிட்டயோ போய் கையேங்க மாட்டேன். ஏன்னா உப்பாயிரி நிற்கிறார், ரோஷமாக வாழணும் நிற்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாரும் எழும்புனாங்கன்னா, எந்தெந்த மிஷினரிங்க எந்தெந்த பாஸ்டங்கள்லாம் வீடு இல்லாமல் குடும்பம் இல்லாமல் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் யார்கிட்டையும் போய் டொனேஷன் கேட்காம நம்ம சபையை நம்மளே காட்ட ஆரம்பிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ மிஷினரி கேட்குறாங்கம்மா, அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு தண்ணி இல்லாத கூட வர்றாங்க. ஸோ அவங்களுடைய அசைன்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது நம்மளுடைய வேலையாக இருக்கட்டுமே. அவங்க அங்கே போய் ஒரு ஆத்மா அறுவடை பண்ணிட்டோம், இங்கே வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு வீடு, ஏன் நம்ம ஒரு ஹாஸ்டல் கட்டலாம் ஃப்ரீ. ஏழைப்பட்டவங்களுக்கு காசு இருந்தால் தானே நம்ம கட்ட முடியும். நம்மளே வாடகை வீட்டில் இருந்தால் கரெக்டாக இல்லையாப்பா, லாஜிக்காக இல்லையா? யோசி. வளராததுக்கு காரணம் நீ இன்னும் என்ன பண்ணல, மேனேஜ் ஆகலை. மேனேஜ் ஆகாத கூட மேரேஜ் பண்ணாத. எழுதி சொல்கிற பைத்தியம் பிடிச்சிடுவோம், மென்டல் ஆகிடுவே நீ. பொண்ணும் சரி பையனும் சரி, ப்ளீஸ் அதை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி ஆகிட்ட பிறகு என்ன பண்ணு, கோ கெட் மேரிட். மெலிஸ் தாலி கூட கட்டிக்காத, இரும்பு தாலி நானே கட்டிக்கிறேன். கட்டி யாரும் கட் பண்ண மாட்டாங்க, வச்சுக்கோ. வெல்டிங் கூட பண்ணிடுறேன் நான். இந்த தமிழ்லலாம் ஒரு இது சொல்லுவாங்க, ஓடுற மாட்டேன் என்ன பண்ணேனோ, இல்லை காலில் ஒரு கட்டு போட்டால் தான் அடுங்கும் அப்படின்னு. இப்போல்லாம் கட்டெல்லாம் சும்மா கட் பண்ணிட்டு போயிங்கிறாங்கப்பா.
கட்டு போட்டாலாம் யாரும் அடுங்க மாட்டாங்க. கர்த்தர் வந்தால் தான் நீ அடுங்குவேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பேர் சொல்ல ஆசைப்படுகிறேன், நான் இனி வேஸ்ட் பண்ண நாட்கள் போதும். 2025 அடுத்த வருஷம். இன்னைக்கு என்ன டேட்டு? யாருக்கெல்லாம் விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு இந்த டேட் எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த வருஷத்துக்குள்ளே என் தலையெழுத்தை எல்லாத்தையுமே மாற்றிருக்கிறேன் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. யாராவது உங்கள் வீட்டில் நம்ம சர்ச்சில் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் இம்மீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஒரு ஸ்கூல் கட்டலாம், கட்டிட்டு சொல்லலாம் இயேசு கொடுத்தாரு இதை. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா நம்ம எப்படிமா ஸ்கூல் கட்டுவோம்? நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் தாகமாகறாங்க தெரியுமா ஊழியம் பண்ணுறதுக்கு? எல்லாரும் ஃபினான்ஷியலில் தான் மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்று நீங்கள் எல்லாம் மேலே போயிட்டு அவங்கள செட்டில் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, அவங்களெல்லாம் ஊழியத்தை எடுத்து அப்படியே சர்ச்சை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சின்ன சர்ச்சை கூட நம்ம சின்னதில் மேனேஜ் பண்ணோன்னா பெருசாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அவங்கள பார்த்து சொல்ல ஆசைப்படு, எல்லாத்துலேயுமே மேனேஜ் பண்ணுங்கள். ஃபேமிலி, டைம், பணம், சரீரம், கிளென்லினஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அண்ட் தென் நான் எதாவது சொன்னேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மேனேஜ் பண்ணு. ஒய்ஃப் என்ன பண்ணு அப்பப்போ, ஏன்னா அவங்க 4 சோத்துக்குள்ளேக்குவாங்க. ஃப்ரெண்டையும் மெயின்டைன் பண்ணு, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணு, மம்மியை மெயின்டைன் பண்ணு, அதே நேரத்தில் ஒய்ஃபையும் மெயின்டைன் பண்ணு. அவங்க அந்த 4 சவுத்தில் இருக்கிறதுக்கு எப்படி கோத்தருமா? ஏன்னா அவங்களாம் பறந்துந்த போகிறா, டக்குன்னு ரக்கையை கட் பண்ணிட்டு உள்ளே படுக்க வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு மேட்ருன்னா, அதுக்கு எங்கன்னா வெளியே போனால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பாரு, உங்கள் ஒய்ஃபுக்கு சும்மா சொல்லிப்பார், வெளியே போகிறனால ரெடி ஆகிடுவாங்க, குஷ் ஆகிடுவாங்க. ஓ இன்னைக்கு வெளியே. காரணம் என்னென்னா அவங்க வெளியே போய் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபை கூட என்ன பண்ணு, அப்பப்போ வெளியே கூட்டின்னு போங்க. லவ் பண்ணும் போது தான் டேட் பண்ணக்கூடாதுப்பா, மேரேஜ் ஆகிட்ட பிறகு கூட டேட் பண்ணணும். அதுதான் லவ்வோட அது அழகு. குழந்தைக்கு ஒரு நேரவை, பொண்டாட்டிக்கு ஒரு நேரவை, அம்மாவுக்கு ஒரு நேரவை, உனக்குன்னு ஒரு நேரவை. மேனேஜ் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. எல்லாமே உல்டாவை மாற்றிக்காதீங்க, வாந்தி வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பேர் சொல்ல ஆசைப்படுகிறேன், இந்த சத்தியம் எனக்கு வந்ததுக்காக நன்றி. எவ்வளோ பேர் சொல்லி எல்லாம் அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்ச்சி ஆண்டவரை பார்த்து